பாக்கு மரம் வந்து புதுசு வந்து இப்போ நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து ஒரு வருஷம் போகுது. இன்னொன்று வந்து பழசு வந்து ஒரு 100 மரம் இருக்குது. அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பாக்கு உதிர்ந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தெரியுது எனக்கு. இப்போ 4வது டோஸு வந்து யூஸ் பண்ண போகிறேன். என் பேர் ராஜகோபாலுங்க. நான் கேரளாவில் வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் தச்சம்பாறைங்கிற இடத்துல இருக்கிறேன். இப்போ நான் இங்கே ஒரு 50 சென்ட் தோட்டம் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு 350 பாக்கு மரம், அப்புறம் வந்து தென்னை மரம் இருக்குது ஒரு 60-70. ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ்னு சொல்லி அதில் வந்து இந்த கொக்கோமேக்ஸுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன் ஆடு. அது பார்த்து நான் வந்து சரி கான்டாக்ட் பண்ணி அவங்க அந்த டீட்டெயிலாம் கொடுத்தோன்னே சரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி யூஸ் பண்ணேன். நான் இப்போ ஒரு 3rd டோஸ் முடித்து இப்போ 4வது டோஸ் வந்து எடுக்க போகிறேன் இன்றைக்கி. அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதே மாதிரி பாக்கு மரத்துக்கு வந்து 1 லிட்டரு, கொக்கோமேக்ஸுக்கு வந்து 20 லிட்டர் தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். சுற்றியுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணி வந்து சுற்றி வந்து ஊற்றணும். அந்த மாதிரி இது பாக்கு மரம் வந்து புதுசு வந்து இப்போ நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து ஒரு வருஷம் போகுது. இன்னொன்று வந்து பழசு வந்து ஒரு 100 மரம் இருக்குது. அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பாக்கு உதிர்ந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தெரியுது எனக்கு. இப்போ 4வது டோஸு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற எல்லா பெரிய மரமே 40 வருஷம் ஆச்சு. அப்போ என்ன சரி அது காய் வராமல் இருந்துச்சு. ஒரு வருஷம் காய் வரும், ஒரு வருஷம் வராது. அந்த மாதிரி தான் ரொம்ப இதாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா கொஞ்சம் இந்த நம்ம அதே மாதிரி தான் வாட்ரு வந்து தண்ணி வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஃபுல்லாக டெய்லி ஊற்றிட்டு இருக்கிறேன். அது வந்தோன்னே இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு.